ஒன்ன மாதிரி இருக்கிறேண்ணா. ஹலோ ஹாய் கைஸ், டே 1 வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன், டக்குன்னு ஓடி போய் பார்த்துட்டு அப்புறமா வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டே 2 மூணாரோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். என்னப்பா ஆரம்பிக்கலாமா? நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு கதை பேசிட்டு தூங்கவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மார்னிங் 4 o'clock எழுப்பி விட்டுருவாங்க. நாங்களும் டக்குன்னு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இந்த பேக்கேஜ் புக் பண்ணதுக்கான ரீசனே இந்த ஒரு விஷயத்துக்காக தான். அதான் கொழுக்குமலையோட சன்ரைஸ் வியூ பாயிண்ட், டைகர் ராக்குன்னு சொல்லுவாங்க. மலை உச்சியில உட்காந்து நம்ம சன்ரைஸ் பார்க்க போறோம். மார்னிங் எல்லாமே ரெடி ஆனதும் நம்மள ஒரு ஜீப்ல அழைச்சிட்டு போவாங்க கைஸ். அந்த ஜீப் ரைடே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். நாங்களும் பாட்டை போட்டு சட்டனு கிளம்பிட்டோம். ஒன் திங் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ கைஸ். இந்த ஜீப் ரைட் எங்களுக்கு அந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆயிரும். பட் அந்த பேக்கேஜ் இல்லாமல் இந்த ஜீப்பை நீங்கள் தனியாக போகலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இட் காஸ்ட் அரௌண்ட் 500 rupees per person. ஸோ ரொம்ப காஸ்ட்லி. பெட்டர் நீங்கள் போக பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேக்கேஜாக புக் பண்ணிட்டு போயிருங்க. நீங்கள் பார்க்குற இந்த ரோடு இப்படிலாம் இருக்காது, இது நைட் வியூ. இதே வியூ நான் ரிட்டர்ன் வரப்போ பகலில் காட்டுறேன். உயிர் பயத்தை காட்டிட்ட பரமா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லிட்ரலி வளைஞ்சு வளைஞ்சு போற இந்த பாதையில ஒரு டேர்னிங்ல ஜீப் மாட்டிக்கிச்சு. இங்க ஃபுல்லாவே நிறைய ஜீப் போயிட்டே தான் இருக்கும் கைஸ். ஒரு ஜீப்பும் ஒரு டேர்னிங்க டேர்ன் ஆகுற வரைக்கும் இன்னொரு ஜீப் வெயிட் பண்ணி தான் ஆகணும். போகவும் வழி இருக்காது. இப்படி ஜாலியா போயிட்டு இருந்த எங்க ஜீப்பு ஒரு டேர்னிங்ல மாட்டிக்கிச்சு. மாட்டின எங்க ஜீப்பை எப்படி வெளியே எடுத்தாங்க தெரியுமா? எங்க டிரைவர் அண்ணாவோட பவரான பாட்டை போட்டு விட்டோம். எங்க இப்படிதான். அப்படியே டிரைவர் அண்ணாட்ட பேசிட்டே போயிட்டு இருந்தோம். நடுவில் அண்ணாவை கொஞ்சம் ஸ்லோவா போக சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பாயிண்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஒரு 1.5 kilometers நம்ம நடந்தாகணும். அதுதான் அந்த டைகர் ராக் ரீச் ஆகுறதுக்கு ஒரு 1.5 kilometers நம்ம நடக்கணும். மேல போனதுமே எங்களுக்கு என்னது இது ஒரே பனிமூட்டமா இருக்கு, அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? யார் இதுங்க? நம்ம கூட்டம் தானா? இப்படிதான் இருந்துச்சு. ஒண்ணுமே தெரியல. பட் ஆஃப்டர் சம் டைம்ஸ் அந்த கிளவுட் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி கிளியரா தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நாங்க எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து செட்டில் ஆகிட்டோம் சன்ரைஸ் பாக்குறதுக்காக. செம்மையா இருந்துச்சு கைஸ். அங்க உட்காந்து பார்க்கவே அழகான ஒரு சன்ரைஸ். இது வரைக்கும் சன்ரைஸை பீச்ல மட்டுமே பார்த்துட்டு இருந்த எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மலைக்கும் மேகத்துக்கும் நடுவுல பாக்குற ஃபீலிங்கே வேற மாதிரி இருந்துச்சு. நாங்க கண்ணால பார்த்து ரசிச்ச சில காட்சிகளை உங்களுக்கும் காட்ட வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் கிளிப்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். இதோ உங்களுக்காக. என்ன கைஸ், நல்லா இருந்துச்சா? நாங்களும் இப்படிதான் ரசிச்சுட்டு உட்காந்து இருந்தோம். கொஞ்சம் பாட்டு போட்டு பாடிட்டு வீடியோஸ் போட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். தேவதை வாழ்வது வீடில்லை கோயில், கடவுளின் கால் தடம் பார்க்கிறேன்.
என்ன மாதிரி சரி ஒன்ன மாதிரி சிரிக்கவா மாசம் அங்க இருக்கா இங்க பாருடா நாயே. டேய் கிஷோரு முக்க காமெடி அந்த மாதிரி சொன்னோன்னே ஒன்றுமே ரியாக்ஷனே கொடுக்கக்கூடாது. நீ கவலை பண்ண மாட்டேன் ஒன்ன மாதிரி சிரிக்கிறேனா. நாங்க போனது வீக்கெண்டுங்கிற காரணத்தினால நிறைய மக்கள்ஸ் இருந்தாங்க. ஸோ பெருசா எங்களால் டைகர் ராக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் ஸ்டில் இங்கே போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். உங்க ரெஃபரன்ஸ்க்காக 2 பிக்சர்ஸ் ஆட் பண்றேன், டைகர் ராக்கி எப்படி இருக்குங்கிறதுக்காக. ஸோ கொஞ்ச நேரத்துல அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நம்மளை பிக் பண்ணிட்டு வந்து ஜீப் நமக்காக கீழே வெயிட் பண்ணிருக்கோம். நம்மளை திருப்பி இங்கேருந்து பிக் பண்ணி நம்மளோட ஸ்டேலேயே ட்ராப் பண்ணிடுவாங்க. இது வெறும் வித்தை தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஏர்லி மார்னிங் சொன்ன அந்த ரோடு இதுதான் கைஸ், பயங்கரமா இருந்துச்சு. இதுலயாடா காலையில அழைச்சிட்டு வந்தீங்கன்னு ஆயிடுச்சு. குளுக்குல வயிற்றுக்குள்ள இருந்ததெல்லாம் வாய் வழியில வெளியில வர அளவுக்கு ஆயிடுச்சு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நாங்கள் ரிட்டர்ன் வர வழியில் எல்லாமே இதே மாதிரி வியூ தான் கைஸ், சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் அதை பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இறங்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஒரு அரிய காட்சி, எப்படி நாங்கள் கிஷோர் குமாரோட ஸ்டெப்புக்கு ஃபேனோ அதே மாதிரி எங்கள் குண்டனோட எக்ஸ்பிரஷனுக்கும் ஃபேன். நீங்களே பாருங்களேன். ஃபைனலி ஒரு வழியா வாந்தி எதுவும் எடுக்காம கீழே வந்துட்டோம். மலக்குறங்க குடு பூ குடு. ஊக்கி இல்ல பொறுக்கி. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வைக்க பண்ண? A few moments later. ஏய் மாப்பு வெற்றி 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 நாங்க ஜெயிச்சிட்டோம். வெற்றி வெற்றி. அவ்வளோதான் கைஸ், ரிட்டன் நம்ம ஸ்டேக்கே வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. நம்ம போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கும், இன்க்ளூடிங் இன் தட் பேக்கேஜ். அதையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்கள் பொட்டி புடக்கெல்லாம் தூக்கிட்டு அடுத்த பயணத்தை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மீண்டும் இந்த மூணார் பயணத்தில் Day 2 பார்ட் 2ல சந்திக்கலாம்.